காய்ஸ் எல்லாருமே வணக்கம். நான் உங்கள் செங்கை விழாகர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன், அதாவது டெல்லி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம லாங் ட்ராவல் வந்து பண்ணுறோம் நம்ம. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு பாஸ்கர்னு சொல்லி ஒருத்தர் வராங்க, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு இவர். ஸோ நாங்கள் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம், என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லி இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அது நிற்கிது பாருங்கள், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் இங்கே நின்றுட்டு இருக்குது. ஸோ அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய கோச் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சினே ஒன்று இல்லைன்னு சொல்கிறாரு கைஸ். என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கோச்சை தேடிட்டு இருக்காரு. ஸோ கையில் பாருங்கள், சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு நான் போயிட்டு இருக்கோம். இந்த போகிறவர் தான் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எங்கள் கோச்சு தேடிட்டு இருக்கோங்க. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் டெல்லி வரைக்கும் போகிறோம் நாங்கள். ஆக்சுவலாக தேர்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பேக் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க. ஒரு ஸ்டோரி தான் இந்த வேர்ல்ட் கப். கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வந்து ஃப்ளூக்ல ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லடா நாங்க ஃப்ளூக்ல எல்லாம் ஜெயிக்கல, செம்மையா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஆஸ்திரேலியா வந்து ஒக்கடிச்சாங்க. இந்த மாலமே செக் வைங்களேன். என் சீட்டில் வந்து நான் உட்காந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா கம்ப்ளீட் பெட்ஷீட் மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு கம்ப்ளீட் பெட்ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ, ஒரு ஒயிட் கலரில் ஒரு பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக தேர்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே தான், கோச் வந்து ஓகே. பட் ஆனால் பாத்ரூம் வந்து நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்னும் கலந்தவே இல்லை. இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டுங்க, சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளோட சீட் நம்பர் 3940. நாங்கள் வந்து தேர்ட் ஏசி தாங்க புக் பண்ணியிருந்தோம். சென்னையிலிருந்து ட்ரெயின் வந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் எல்லாமே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக்கிடுறாங்க, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அங்கேயே எச்ச துப்புறாங்க, அதை க்ளீன் பண்ண மாட்டுறாங்க, அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது டாய்லெட் மட்டும். வணக்கம், குட் மார்னிங். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியர்பை தெலுங்கானா, அதாவது வாரங்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிளேசஸ்க்கு வந்து நம்மளோட ட்ரெயின் போயிட்டு இருக்கு. தேர்ட் ஏசி டாய்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ளீனாலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு ஓகே. பட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஹே காய்ஸ், காலையில் டிஃபன் ரெண்டு சப்பாத்தி, இது வந்து இந்த கிரேவி, கொஞ்சம் க்ளோஸ் அப் கண்டிப்பாக இது கிரேவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமோட்டோ சாஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய், இது 120 கிட்ட வருது. 2 சப்பாத்தி தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டாக, இது வந்து எக் கிரேவிங்க. இது எக் கிரேவி ரொம்ப நல்லா இருக்கு. எக் கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, பட்டாணிலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பன்னீர் புர்ஜி பராட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி,
மூணு இட்லி சாம்பார், இவ்வளோ தான் சாம்பார். 3 இட்லிக்கு சாம்பார், உதயன்னு ஒரு வடை கொடுத்துருக்காங்க. ஒரு வடை, 3 இட்லி சாம்பார், ஒரு வடை. ஸோ இது 50. எடுத்துட்டியா? அப்படியே இதை மட்டும் எடுத்துடலாம். பிரெட் ஆம்லேட் இந்த வருங்க. பிரெட் கட்லேட்டு, பிரெட் கட்லேட்டு, 2 பிரெட்டு ப்ளஸ் வந்து கட்லேட்டு. இது வந்து பட்ரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பாருங்கள், உள்ளே காட்டுறான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்புத்து போன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது வருங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃபுல்லாக நம்புத்து போச்சு. ஒரு பட்டர் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ சாஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிட்ட வருது. இது ரேட்டு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபுல்லாகவே நம்புத்து போச்சேன். ஆரம்பி அதை கட் பண்ணிட்டு நான் சாப்பிட்ட மட்டும் எடு. இப்படி தான் இருக்கும். ஓகே. ரொம்ப ஹார்டாக இருக்கு, செம்ம ஹார்டாக இருக்குது, மெல்லவே முடியல சப்பாத்தி. பட் ஆனால் இது வந்து எக் கிரேவி வந்து ஓகே நல்லா இருக்கு சாப்பிட்ட. பட் ஆனால் வந்து இந்த சப்பாத்தி செம்ம ஹார்டாக இருக்குங்க. ஆலோ பிளாக்ல செய்யப்பட்ட வடை அவ்வளோ ஸ்டாக். இதை வச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டலாம். 2 இட்லி 2 வடை. வடை வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி பாருங்க, கல் மாதிரி இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டலாம். ஆமாம், செம்ம ஹார்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி இட்லி சாம்பார் ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் வடை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னே தெரில. டேஸ்ட் வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஏதோ பசிக்குன்னு சாப்பிட்லாமே தவிர மற்றபடி இதில் ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான். ஃபுட்டு நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோமா, இந்த மாதிரி வந்து நாக்பூர், இந்த மாதிரி வந்து மகாராஷ்டிரா, இந்த மாதிரி இடத்துல நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். ஓகே, பாய், பார்ப்போம். அண்டா பிரியாணி அண்டா ஏமாத்திட்டுறான்டா. முட்டையை காண்டா, முட்டையை காண்டா சார். மதியம் லஞ்ச் இது பாருங்க. இது வந்து நாக்பூரில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போய் வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல, பார்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் இருக்குது. ஆக்சுவலாக 2 எக் இதில் வச்சுருக்காங்க. 2 எக் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்லாம் போட்டு ஒரு புளி சாதம் மாதிரி வந்து ஒரு சாதம். இது சாதத்துக்கு பேர் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸு அப்புறம் கேப்சிகம்லாம் கொடுத்துருக்காங்க. தென் வந்து 2 எக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, 2 எக் இருக்குது. டேஸ்ட் எப்படி பாருங்க. புளி சாதம், கோஸ் சாதம், மிக்சர், அப்படி ஒரு சாதம் இது. saving
गाड़ी संख्या 2241 हजरत निजामुद्दीन जंक्शन मडगांव राजधानी एक्सप्रेस वाया कोटा जंक्शन रतलाम जंक्शन राजधानी एक्सप्रेस वाया कोटा Hey guys, जंक्शन இப்போ रतलाम வந்து பார்த்தீங்கன்னா நம்ம जंक्शन वडोदरा ஹஸ்ரத் जंक्शन நிஜாமுதீன் सूरत டெல்லியில் is வந்தாச்சுங்க. standing on காலையில் 6 platform மணிக்கெலாம் வந்து நம்ம number இறங்கியாச்சு. 4. ஸோ பின்னாடி இருக்குது பாருங்க தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே மேப் போட்டு போயிட்டு இருக்கோங்க. நாங்களும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ கரெக்டான ரூட் எங்களுக்கும் தெரியாது மெட்ரோக்கு. அப்படியே மேப் போட்டு நாங்கள் வந்து ஓரமாக போயிட்டுருக்கோம். டிராஃபிக் ஏய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. 7 மணிக்கு நாங்கள் டெல்லி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக வந்து ஹோட்டலில் தேடிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு இட்லி கடை கிடைக்குமான்னு கிடைக்கவே இல்லை. தெருவுக்கு பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை மட்டும்தான் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த சைடு போங்கப்பா ஒரு இட்லி கடை அப்படின்னாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஊர் சாப்பாடு கண்டுபிடிக்க. இங்கே நம்ம ஊர் சாப்பாடுன்றது இல்லை, சாப்பாடை கண்டுபிடிக்கிட்டே முதல்ல கஷ்டமாக இருக்குது. வெறும் பானிபூரி கடையாக தான் இருக்குங்க, வேறு எதுவுமே இருக்க மாட்டேங்குது காலையில். ஸோ எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல, பார்ப்போம்.